அப்போ ஒரு 26 நாள், அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் 26 நாள் வந்து கடக ராசியில் குரு வக்ரத்தில் இருந்தார். அடுத்தது வந்து மிதுன ராசியில் டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து, அதாவதுன்றது பார்க்கும்போது இப்போ மார்ச் 11 வரைக்கும் ஒரு 94 நாட்கள், கிட்டத்தட்ட இந்த 4 மாதம் 120 நாட்கள். இப்போ வந்து குரு வக்ரத்தில் போனதுனால தான் இந்த 4 மாதமாக உங்கள் நிலைமை நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு, அதாவது வண்டி வாகனம் இருந்தால் நஷ்டப்பட்டிருப்பீங்க, சொந்த தொழில் செய்திருந்தீங்கனாலும் நஷ்டப்பட்டிருப்பீங்க, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் நஷ்டப்பட்டிருப்பீங்க, உடல் உபாதைகளை கண்டிப்பாக கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம், படிப்பில் தடைகள் கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி வளர்ச்சி கண்டிப்பாக லாக் ஆகிருக்கும். மொத்தத்தில் வேலை வாய்ப்பில் பிரச்சனை உண்டு, பொதுவாக கடன் பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு குரு என்னைக்கு உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் வக்கரத்துக்கு போனாரோ அப்போ இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வார். அந்த வேலை தான் இப்போ செய்துட்ருக்கிறாரு. கரெக்டாக இந்த மார்ச் 11க்கு மேலே தான் குரு இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. அதுக்கு மேலே தான் உங்கள் நேரம் நல்லாயிருக்கும். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள்.